ஆமென். அருமையான நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒரு அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள், அல்லேலூயா. ஒரு விசேஷித்த நாள் என்னென்றால் எந்த கோஸ்டே பண்டிகைன்னு சொல்லுவாங்க, அல்லேலூயா. அப்போ இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நிறைய காரியங்களை நாங்கள் சுருக்கமாக கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்போ பெந்தெகோஸ்தே என்பது 50வது அர்த்தம். பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? 50வது அர்த்தம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு வருகிற 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். அந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு சில காரியங்கள் நடந்தது. அந்த அந்த காரியங்கள் இன்றைக்கும் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ அந்த நாள் ஒரு அஸ்திபாரம், அல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறுவதற்கு அந்த நாள் ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. சபை ஆரம்பிப்பதற்கு அந்த நாள் ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. உபதேசங்கள், இப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கடைப்பிடிக்கிற உபதேசங்கள் அன்றைக்கு தான் நாங்கள் ஆரம்பித்தது, அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அநேகருடைய இருதயங்கள், சிந்தைகள் எல்லாம் மாற்றப்பட்ட நாள். அடுத்தது எதிர்பாராத சம்பவம் எல்லாம் அன்றைக்கு நடந்தது, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதை முன்குறித்திருக்கிறார், அதை சொல்லியிருக்கிறார். அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளும் அந்த நாளை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம், அல்லேலூயா. என்னோட செய்தி என்னென்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் என்பது ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறது. அப்போ பப்டிஸ்ம் இன் த ஹோலி ஸ்பிரிட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யோவானிடத்தில் வரும்பொழுது யோவான் இயேசுவை கண்டுட்டு அவன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் பெரியவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சையின் வாரை அறுக்கிறதற்கு கூட நான் தகுதியற்றவன். அவர் உங்களுக்கு அக்கினியினால், என்னதுனால? அக்கினியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு அவர் சொல்லுகிறார். அது நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிளந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்திற்கு இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுவதை அவரவர்கள் கேட்டபடியாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜென்ம பாசையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி. ஆமென். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஆவியான தெய்வமே அசைவாட வேண்டுமே அடியார்கள் உள்ளங்களில். ஆவியான தெய்வமே அசைவாட வேண்டுமே அடியார்கள் உள்ளங்களில். அபிஷேகம் செய்து அனலாகும் எம்மை ஆராதனை செய்ய அசைவாடும்
ஆவியானவரே, இந்த அருமையான நாளிலே, பெந்தைக்கோஸ்தே நாளிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே வந்து, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அவர்களை நிரப்பி ஆண்டவரே அவர்களை அந்நிய பாஷை பேச வைத்து அவர்களை சுற்றி இருந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு வியப்பை, ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கி, ஆண்டவரே சுவாமி அன்றைக்கு தெளிவில்லாத மக்களுக்கு பேதுருவை மூலம் ஒரு தெளிவை உண்டாக்கி, அன்றைக்கு ஆண்டவரே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டு உங்களுடைய உபதேசங்களை ஆண்டவரே சுவாமி அத்திபாரமாய் கொடுத்து நீர் அன்றைக்கு உண்டாக்கி கொடுத்த அந்த திருச்சபை இன்று வரையிலும் நாங்கள் ஆராதித்து கொண்டு வருகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் கூடியிருந்த அந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவிக்குள்ளான எண்ணங்களை, ஆவிக்குள்ளான சிந்தனைகளை, ஆவிக்குள்ளான நோக்கத்தை ஆவியின் நிறைவேறங்களுக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய சரீரம் பலவீனமானது, நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் திடனற்றவர்கள். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சோர்வுள்ளவர்கள். இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஒரு சமூகத்திலே எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். அன்றைக்கு ஆண்டவரே 120 பேர் உமக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவரே ஒரு நாளை தெரிவு செய்து கொண்டு, ஒரு இடத்தை தெரிவு செய்து கொண்டு ஒருமனப்பட்டபடியினால ஆண்டவரே அவர்கள் மீது உம்முடைய வல்லமை கடந்து வந்தது போல எங்கள் நடுவிலும் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே என்னுடைய சரீரங்களை பலப்படுத்துவீராக, எங்கள் எண்ணங்களை பலப்படுத்துவீராக, என்னுடைய திறனற்ற நினைவுகளை திடப்படுத்துவீராக, எங்கள் சோர்வுகளை அகற்றுவீராக, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை என்ற வசனத்தின்படி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் நடுவிலே நீ கிரியை செய்யும்படியாய், இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரை உற்சாகத்தை உண்டு பண்ணும்படியாய், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் இந்த வல்லமை விளங்கும்படியாக இதை பேசுகிற என் மீது உமது கிருபை பெருகட்டும், கேட்கிறவர்கள் மீது உமது கிருபை பெருகட்டும், ஒரு தெளிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், என்ன சொன்னார்? எருசலேமை விட்டு போகாமல் பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள். முதல் நீங்கள் என்ன செய்யணும்? எருசலேமை விட்டு போக வேண்டாம். அல்லேலூயா. அப்போ எருசலேமில் தான் எல்லா நிகழ்ச்சியும் அங்கே நடந்தது. எருசலேம் ஒரு முக்கியமான பட்டணம். எருசலேம் என்பது இந்த உலகத்தில் எல்லா மக்களாலும் உற்று நோக்கப்படுகிற ஒரு காரியம். அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அந்த எருசலேம் ஆலயம், தேவாலயம் கட்டப்பட்டாலும் அந்த தேவாலயம் இன்றைக்கு எல்லா மக்களாலும் நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஆண்டவருடைய நிகழ்வு அங்கே நிறைய நடந்தது. அவர் பிறந்து 8ஆம் நாள் அங்கே வந்தார். அங்கே வந்து ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எருசலேமுக்குள்ளே வந்து 40 நாள் தன்னுடைய சீசர்களுக்கு தரிசனமாகினார். ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவர் எழுந்து போனார். அந்த இடத்துக்கு திரும்ப வரப்போகிறார் என்றதால் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதை நாங்கள் இந்த நாள், இந்த பெந்தெகோஸ்தே இந்த நாளை நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ரிமெம்பரன்ஸ் டே. இன்றைக்கு நாங்கள் என்னவா நினைவு கூற வந்திருக்கிறோம். அப்போ அன்றைக்கு ஒரு அதிசயமான காரியம் எல்லாம் நடந்தது, எதிர்பார்க்காத காரியம் எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் என்று சொல்லி ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் என்று சொல்லுவாங்க. கருப்பு அன்ன நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. கருப்பு அன்ன நிகழ்வு என்றால் ஆஸ்திரேலியா தேசத்தில் எத்தனோ 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ காலம்? 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால், அன்னம் என்பது வெள்ளதான். என்னவா? அன்னம் என்றால் அது வெள்ளதான், வேறு ஒன்றும் இருக்காது. ஆனால் 1967க்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அங்கே வந்து ஜனங்கள் கூட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுனால், ஒரு கருப்பு எண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னவா? கருப்பு எண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ காலமும் வெள்ளை எண்ணம் வெள்ளை எண்ணம் என்று சொல்லி கொண்டிருந்தது. அதுக்கு தான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அல்லேலூயா.
என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தெரியாமல், நடக்கும் என்று தெரியாமல், எதிர்பாராமல், ஒரு ஆக்சிடென்டா தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அல்லேலூயா. அதுபோல பிளாக் ஸ்வான் தியரி இருக்கு, அன்எக்ஸ்பெக்டிங் ஈவெண்ட் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப எதிர்பாராது அன்னைக்கு எருசலேமில் தூதர் இயேசுடைய சீசர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, இந்த காலத்திலேயா இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர்? அவருக்கு நோக்கம் என்னென்றால், நீர் இப்ப மரித்து உயிர் தெழுந்துட்டீர், இப்பதான் நீர் இந்த ராஜ்யத்தை கொடுக்க போறா. ஆண்டவர் சொன்னார், அது கூட வேலை இல்லை. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்க என்ன செய்யுங்க? எருசலேமில் காத்திருங்க. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார். என்னவா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வருவார். அவர் என்ன செய்வாரா? உங்களுக்கு வந்து போதிப்பார். நீங்கள் எருசலேமிலே, என்ன, ஜூதேயாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் முடிவு பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ மார்க்கங்கள் எல்லாம் இந்த பைபிளில் இருந்து என்ன செய்யப்பட்டதாம்? பிரிக்கப்பட்டது. ஆனால் இந்த அப்போஸ்தல நடவடிக்கையை ஒரு கிறிஸ்தவன் வாசிப்பானாக இருந்தால், ஒரு மனிதன் வாசிப்பானாக இருந்தால், இந்த அப்போஸ்தல நடவடிக்கை என்பது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திவாரம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான அன்றைய அஸ்திவாரம், உபதேசங்களின் அஸ்திவாரம். மக்களுடைய மனம் மாற்றப்பட்டது. அன்றைக்கு என்ன நடந்ததுதான்? அதை கேட்டவர்கள் பாருங்க, பேதுரு இருக்கிறார். பேதுரு இயேசுவோடு இருக்கும்பொழுது இயேசுவை மறுதளித்தார். தோமா இயேசுவோடு இருக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட்டார். அப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு என்ன செய்தார்கள்? ஊழியர்களாக மாறினார்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், தூண்டுதல். அப்போ ஒரு சாதாரண மனிதன், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், அறிவில்லாத படிப்பில்லாத ஒரு மனிதன், அவன் என்ன செய்யறானாம்? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அவன் என்ன செய்யறானாம்? தூண்டப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க இப்ப வாசிங்க, யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 33. யோவான் 1:30. நானவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேலும் தங்குவதை நீ காண்பாயோ, அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அப்ப யோவான் என்ன சொல்றான் என்றால், எனக்கும் இவரை தெரியாது, ஆனால் இவர் தான் நான் இப்ப ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன், ஆனால் எனக்கு முன்னுக்கு இருக்கிறவர், நான் அறியாதவர். அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் 2 வகைப்படுது. அப்படி அதில் என்ன பிரிக்கப்படுது? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். என்னவா? ஒன்று மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். அப்போ அன்னைக்கு எருசலேமில் உள்ள எல்லாரும் வந்து யோவானிட்ட தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானம் வந்து ஸ்நானம் பண்ணுறாங்க. எப்படியா? அறிக்கை பண்ணி தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நம்மளோட பாவங்களை அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போ சொன்ன விரியன் பாம்பு குட்டிகளை என்ன சொல்றால், வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளுவதற்கு உங்களுக்கு வகை காட்டுவது யார்? விளங்கு. விரியன் பாம்பு குட்டி என்றால் என்ன? விரியன் பாம்பு இவ்வளவு வீரியம் உள்ளது, அதனுடைய சந்ததியல் நீங்கள். உங்களுக்கு விளங்கு, நீங்கள்லாம் அதனுடைய சந்ததியல். அப்ப நீங்கள் ஒரு நல்ல சந்ததி அல்ல, ஆனால் உங்களுக்கு அந்த 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 தீமையிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு யார் வகை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறது. அந்த ஞானஸ்தானத்துக்கு பேர் மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறார். அதாண்டே பார்க்குறோம். என்னவா? பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்போ வெளியில தண்ணீருக்குள்ள மூழ்கிற ஒரு ஞானஸ்தானம், உள்ளுக்கு இருதயத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள, எண்ணத்துக்குள்ள தேவனுடைய அந்த வெளிப்பாடுகள் அவர் கொடுக்கும் பொழுது பாருங்க, 3 காரியம் அங்கே நடந்தது. ஒன்று என்ன செய்தாங்கன்னா, ஒரு நாளை தெரிவு செய்தாங்க. விளங்கி, ஒரு நாளை தெரிவு செய்தாங்க. 2வது ஒரு இடத்துல வந்திருந்தாங்க, மேல் வீட்டு அறையில் வந்திருந்தாங்க.
வந்திருந்து என்ன செய்தாங்களாம்? ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாளை தெரிவு செய்கிறது பெரிய வேலை இல்லை, ஒரு இடத்துல வந்து இருக்கிறது பெரிய வேலை இல்லை. ஒருமனப்படும். அல்லேலூயா. ஒருமனப்படும் பொழுது வேதம் சொல்வது என்னவாம்? அன்றைக்கு பரிசுத்தாவியானவர் இறங்கி அவங்க பற்பல பாஷைகளை பேசினாங்க. என்னவாம்? அப்போ அந்த அந்த அந்நிய பாஷைக்குடைய அத்திவாரம் எங்கே போடப்பட்டதாம்? எருசலேம். இப்போ நாங்கள் எருசலேமை பற்றியும் இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தாவியை பற்றியும் அதை நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க அன்னைக்கு. ஓகே. இப்போ அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த காரியங்கள் வந்து கடத்தப்பட்டது. எப்படி? எருசலேமில் இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனம் இருக்குது. ஒவ்வொருவரும் தங்கள் இடத்துக்கு போய் ஆண்டவர் செய்த காரியங்களை கொடுத்து அறிவித்திருப்பாங்க. என்ன? அப்போ உங்களோட கையில் என்ன இருக்குது? கையடக்க தொலைபேசி. என்ன பேர் அதுக்கு? கையடக்க தொலைபேசி எல்லாம் இருக்குது. ஒரு 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 நகைச்சுவார் சொன்னேன், பல்லில்லாட்டியும் செல் இருக்கு. என்ன? பல்லில்லாட்டியும் பல்லில்லாத ஆக்களை பார்க்கலாம், செல் இல்லாத ஆக்களை பார்க்கலாம். என்ன அர்த்தம் பண்ணால் செல் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம், மிக மிக முக்கியமானது. விளங்க. அப்போ அந்த அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தாவியானவர் வந்து அற்புதம் செய்ததை கடத்துறதுக்கு உங்களை எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. பேதுரு இதற்கு விளக்கம் கொடுக்குறார். 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நாங்கள் மத்திய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவிப்படுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வழிகொண்டவர்கள் அல்ல. பொழுது முடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து வருகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர்களிடம் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்ப பேதுரு அங்க 2 விதமான பிரிவினை வந்துடுது. முதல் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப ஒரு குரூப் என்ன சொல்லுதான், இது என்ன ஆச்சரியமா இருக்குது, இப்படி இந்த ஜனங்கள் எல்லாம் எங்களோட பாஷையில பேசுறாங்க சொல்றாங்க. இவர்கள் எங்களுடைய பாஷையில எங்களுடைய மொழியில தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. என்ன செய்றாங்களா? அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால் பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள வந்து அவங்களை தூண்டி விட்டு என்ன நடக்குதாம், அவர்கள் என்ன செய்றாங்களா? மகத்துவங்களை பேசுறாங்க. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள், பரிசுத்தாவியால் நிறைந்த கிறிஸ்தவர்கள் என்னென்ன பேசணுமா? கிறிஸ்துவுடைய மகத்துவங்களை பேசுறவர்கள். அப்ப அன்றைக்கு என்ன நடந்தென்றால் 2 குரூப்பா போச்சு. விளங்குறவங்க ஒரு குரூப் சொல்லுது இது என்னப்பா ஆச்சரியமா இருக்கிற மொழியில இவர்கள் பேசுறாங்க, அவங்க கிரகிக்கிறாங்க. இன்னொரு குரூப் சொல்லுது என்னவா, இவர்கள் மதுபானத்தால நிறைந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, நாங்கள் இவ்வளோ பேரும் இருக்கிறோம். இவ்வளோ பேர் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 120 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள 120 பேர் விளங்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை பாடி துதிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தர் பெரியவர்கள் துதிக்கிறோம். இதை வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. விளங்குறவங்க யோசிப்பாங்க. அவங்க அங்கேயே 2 குரூப், அவங்க பக்தியாக பாடுறாங்க, துதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு வேறு வேலை இல்லை, கத்துறாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஆராதனையை கத்துறன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அவங்க பக்தி பரவசமாக பாருங்க. அதே போல ஒரு குரூப் இங்கே சொல்லுது என்னென்றால் இவர்கள் மதுபானத்தில். அப்போ அதுக்கு யார் பதில் கொடுத்தா தெரியுமா? யார் மறுதளித்தாரோ, இயேசுவை மறுதளித்தாரோ, யார் சபித்தாரோ, யார் சத்தியம் பண்ணினானோ அந்த பேதுரு என்ன செய்யறானா, எழும்பி நின்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி விளக்கம் கொடுக்கிறார் என்றால் அதில் அந்த 120 பேரில்
பேதுருவும் இருந்தார். அல்லேலூயா. அந்த 120 பேர்ல தோமாவும் இருந்தார். அந்த 120 பேர்ல பத்தொலமேயும் இருந்தார். ஒரே ஒரு நாள் அங்கே இல்லை. இந்த 12 சீசர்கள் யார் அது? யூதாஸ். அவருக்கு பதில் ஆரம் போனது மத்தியாஸ். அப்ப 120 பேர் அங்கே கூடி இருக்கும் பொழுது என்ன நடந்ததாம்? ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அக்கினியிலான ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப ஜனங்கள் என்ன செய்யலாம்? அந்த அந்த நிறைவினால ஜனங்கள் பேசு. அந்த பேச்சை கேட்கும் பொழுது வெளியில இருந்தவர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. அப்ப இந்த ஆச்சரியப்படும் பொழுது சிலர் அதை கிரகிக்கிறாங்களோ, இது சரி, இது ஏதோ நடக்குது, இது ஏதோ நடக்குது. ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்லுது? இல்லை இல்லை, இது குடிவரியல். அப்போ அதனால் பேதுரு விளக்கம் கொடுக்குறார். எப்படி விளக்கம் கொடுக்குறார் என்றால், இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, இது யோவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி. என்னவா? யோவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இதை முன் அறிவித்திருக்கிறார். என்னவா? முன் அறிவித்திருக்கிறார். அப்போ அந்த முன் அறிவித்ததை ப்ரப்போஸ்ல என்னவா ஒருதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அல்லேலூயா. விளங்குங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ரப்போஸ் பண்ணப்பட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் அங்கே உறுதிப்படுத்தி சொல்லி நிறைவேற்றி சொல்லி காரணங்களை இவர் என்ன செய்கிறாராம்? அன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்போ தீர்க்கதரிசி மூலம் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீங்கள் வேதம் முழுவதையும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ இந்த நாள் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, அது முன்னறிவிக்கப்பட்ட நாள். அல்லேலூயா. அப்போ பேதுரு விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுத்தோம் நாங்கள் இருந்தாங்க என்ன செய்யணும் என்றால், இருதயத்தில் குத்தப்படணும். அல்லேலூயா. இருதயத்தில் குத்தப்படணும். குத்தப்பட்டு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ செய்ய வேண்டும் என்ன பாருங்க, அங்குதான் இந்த 7 விதமான உபதேசங்கள் அத்திவாரமாக போடப்படும். நான் சொல்றேன் பாருங்க. மனம் திரும்ப வேண்டும். என்னவா? 2வது ஞானஸ்தானம் பெற வேண்டும். 3வது மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருக்க வேண்டும். சரியே? அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பம் விட்டு ஆராதனை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த போதனைக்கு எந்தெந்த போதனையெல்லாம் கூட சேர்க்கப்பட்டதோ அதெல்லாம் மனிதர்களால் சேர்க்கப்பட்டது தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ளணும். என்ன விளங்கிக் கொள்ளணும்? இந்த 7 விதமான உபதேசத்துக்கு என்னவா? இந்த 7 விதமான உபதேசத்துக்கு அன்றைக்கு பேதுரு சொல்லுகிறார், ஒருவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று விளங்கினவனுக்கு அவன் சபையில் ஐக்கியப்பட்டு திருவிருந்து பெற்று ஜெபம் பண்ணி அங்கே சொல்லப்பட்ட அந்த 7 உபதேசங்கள் எப்படி பிறகு பிற்காலத்தில் மாறினது என்றால், இயேசுவை வியாபார பொருளாய் மாற்ற தொடங்கிட்டாங்க. கிறிஸ்தவத்தை வியாபார பொருளாய் மாற்ற தொடங்கிட்டாங்க. கிறிஸ்தவத்தையும் அரசாங்கத்தையும் என்ன செய்தாங்களாம்? உண்டாக்கி விட்டாங்க. உங்களை விளங்குறது அநேக இயேசு வாழ்ந்த காலங்களில் யூதர்கள் ஓடியன் இயேசு என்ன கேட்டார்கள் என்றால், தங்களுக்கு ஒரு ராஜ்யம் இந்த இடத்துல உண்டாக்கி தருவோம், ஒரு ரிவல்யூஷன் வேணும், விளங்குறது ஒரு விடுதலை வேணும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மேசியா தங்களுக்கு அரசியல் விடுதலை வாங்கி தருவார்கள். ஆண்டவர் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த விடுதலை தான் சொன்னார். முதல் இயேசுடைய போதனை என்ன இருந்தது? ஞானஸ்தானம் எடுத்தப்பட்டது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொன்னார். அப்ப இந்த நாளில் என்னென்னலாம் அன்றைக்கு நடந்ததோ அதை பிற்காலத்தில் மாற்றிட்டாங்க. கிபி 52 தோமா என்ன செய்தார் என்றால், பரிசுத்தாவின் ஏவுதலினால வெளிக்கிட்டு போகிறார். எங்கே போகிறார்? இந்தியாவுக்கு. இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ ஒரு 6 மணி தியாலத்தில் இங்கே இருந்து நாங்கள் துபாயில் இறங்கிடுவோம். என்ன இங்கே கொப்பநாயகல்ல இருந்தோம்னா 6 மணி தியாலத்தில் இறங்கிடுவோம். பான் பரப்பால் போயிடுவோம். அதுக்கு 2 இடம் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அவங்க போகணும் என்றால் எருசலேமை விட்டு வெளியில் வரணும். விளங்கணும். எருசலேமை விட்டு வெளியில் இஸ்ரேலுக்கு வரணும். எங்கே? சமாரியா பக்கத்துக்கு வரணும். யோர்தானுக்கு வரணும். யோர்தான் கடந்து ஈரானுக்கு வரணும். ஈரான் கடந்து ஈராக்குக்கு வரணும். ஈராக்கால அப்படி எங்கே போகணும்?
இந்தியாவுக்கு மெசொப்பொத்தேமியாவுக்குள்ளார உள்ளார வந்து என்ன செய்யணுமா, தெஹ்ரான் என்ன தெஹ்ரானுக்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்தால் தான் இந்தியாவுக்குள்ளே வரலாம். அப்போ அவர் என்ன செய்தாருன்னா வந்து நேராக கேரளாவுக்கு போயிட்டார். எங்கே போயிட்டு போய் பிறகு கன்னியாகுமரிக்கு வாங்க வந்து சென்ட் தோமஸ் ஒரு மலை இருக்குது, அந்த மலை இருக்குது, அதுக்கு பேர் சென்ட் தோமஸ் மவுண்டைன். அப்போ நாங்கள் போன காலத்தில் அவருக்கு மவுண்ட் ரோடுன்னு தான் வச்சுக்கிறாங்க, ஏன்னா சென்ட் தோமஸை வெட்டிட்டாங்க. அப்போ பிற்காலங்களில் தேவனுடைய ஜனங்கள் செய்த ஊழியர்கள் வெட்டப்பட்டு விட்டது, நிறைய பொருத்தப்பட்டு விட்டது. அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை முழுமையாய் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது நாங்கள் நிறைய விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள் என்றால் என்னென்றால் அன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்பம். கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அன்றைக்கு தான் என்னவா, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம், 3000 பேர். அப்போ அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். உங்களுக்கு விளங்குது? இப்போ சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் யாராம், ரட்சிக்கப்பட்டவர்கள். சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் யாராம், மனம் திரும்பினவர்கள். சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் யாராம், கீழ்ப்படிந்தவர்கள். அப்போ எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு 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 அடையாளம் வேணும் என்றால் நாங்கள் எங்கே போய் தேடி பார்க்கணுமா, வேதத்தை தான் தேடி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம், அதாவது சபையுடைய அஸ்திவாரம் போடப்பட்டது இந்த நாள். இப்ப நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அந்நாட்டிலே சீசரில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேருக்கு எழுந்து நின்று கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசுடைய சீசர்களோடு இயேசுடைய தாயாகிய மரியாதை இது என்ன நாங்கள் காணுகிறோம் என்றால், கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பெற்றெடுத்தாலும் அந்த அம்மாவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்ப இயேசுவுக்கு கொடுக்கிற கனம் சீசர்களுக்கோ அல்லது அன்னை மரியாளுக்கோ அந்த கனம் வந்து கடவுள் இந்த கனம் இல்லை. அதை நாம் புரிஞ்சு கொள்ளும். அல்லேலூயா. நாங்கள் வந்து சீசர்களுக்கோ அல்லது அன்னை மரியாளுக்கோ எதிரானவர்கள் அல்ல. உங்களுக்கு விளங்குது? ஆனால் அன்றைக்கு நாங்கள் இந்த வசனத்தில் நான் அறிந்து கொள்கிறோம், இயேசுடைய சீசர்களோடு யார் இருந்தது? இயேசுடைய தாயாகிய மரியாதை இருந்தது. இப்போ இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இப்போதானுக்கு நீங்கள் உங்களோட கையில் இருக்கிற டெலிஃபோனை எடுத்து நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பினீங்கன்னால், ஒரு ஆளுக்கு அனுப்பினா 2வது என்ன செய்தி? 2வது. ஒரு 10 பேர் நீங்கள் அனுப்பினீங்கன்னால் 20 ஆகும். அந்த 20 பேரும் அனுப்ப 40 ஆகும். ஏன்னா அப்புறம் 2ஆம் வரை படிப்பிக்க வேண்டி வந்து நீ 2 4 3 அப்படி என்னண்டா. இப்போ உங்களோட கையில் இருக்கிற டெலிஃபோனை நீங்கள் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. நாங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. சிலவர் சொல்லுவாங்க மெசேஜை கொடுத்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் விரும்பினா செய்யுங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஊழியம் அது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த செய்தியை தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் பார்க்குறாங்க. ஓ என்ன இது, அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பெந்தெகோஸ்தே என்ற நாள் என்றால் அது 50வது நாள். அந்த நாளில் இயேசு அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுத்தார், ஜனங்கள் ரட்சிக்கப்படுத்துது, அங்கே உபதேசம் கொடுக்கப்படுச்சு. அப்போ இதுகளுக்கு மாறா வருகிற எல்லா உபதேசங்களும் அது தப்பானது என்று அவங்க புரிந்து கொள்கிறாங்க. அல்லேலூயா. விளங்குறவங்க தான் சொன்னேன். பிளாக் ஸ்வான் இவெண்ட் என்றால் என்ன சொன்னேன்?
நடக்க முடியாதது நடந்திருக்கு. விளங்குகிறது. சிந்திக்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, திடீரென்று நடக்குது, எதிர்பார்க்க முடியாது, அன்எக்ஸ்பெக்டிங் ஈவெண்ட். அது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அப்ப சனங்கள் என்ன செய்யலாம்? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து முடித்தார்கள் என்றால் என்ன நடக்கும் என்றால் அவங்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்த முழு அடையாளங்களும் அற்புதங்களையும் கண்டுவிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு என்னவா? இந்த செய்தியை நீங்க என்ன செய்யணுமா? அன்போம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயம் இந்த உலகத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். கேளுங்க, நிறைய விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இலுமினாட்டி என்றால் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, உண்மையோட அர்த்தம் தெரியாது, வேறு தெரியாது, அது எங்கே உண்டானது தெரியாது. அது மாதிரி என்னோட ஒருவர் ஃபோன் பண்ணி கேட்டார், வயதானவர் கேட்டார், தம்பி நானும் என்ன அவர் என்னோட மூப்பு ஒரு 6 மாதம் என்னோட மூப்பர் கேட்டார், இந்த இப்படி இலுமினாட்டி என்றாங்களே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன், உங்களுக்கு கொடுக்கணும் தெரியும். அடுத்தது இன்னொரு கேட்டார், இந்த மாஃபியான்றாங்களே என்ன, அதை கொடுத்து குறிச்சா சொல்லுங்கள். மாஃபியான்னா என்னன்னு தெரியுமா? இருக்கு தெரிஞ்சாக மாட்டேங்க ஏதுங்க. அதனுடைய சரியான அடையாளம் வந்து பொசசிவ்னஸ். என்னது சரியான அடையாளம் வந்து பொசசிவ்னஸ். தெரியுதா? என்ன எங்களை குறித்து அதுக்கு பேர் என்னென்றால் அவர் ப்ராப்பர்ட்டி, எங்களோட சொத்து. ஒரு குடும்பம் இத்தாலியில் உண்டானது, இத்தாலியில் உண்டானது. அதாவது எப்படி எங்கட சொத்து, எங்கட பொருள், எங்கட சொந்தம், எங்கட வருமானம் என்று சொல்லி இருந்ததுக்கு பேர் தான் மாஃபியா. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொன்னது. அப்போ இன்றைக்கு அதை என்ன செய்தால் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிட்டு. அதே மாதிரி தான் இந்த இலுமினாட்டி ஜெர்மனில் கொண்டு வந்தவங்க. என்ன வந்தவங்க? ஜெர்மனில் வந்தவங்க. அப்போ இவைகள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் பேசுவோம். அதே போல தான் இந்த கிறிஸ்தவத்தையும் நாங்கள் இன்றைக்கி பாடி துதித்து ஆராதித்து பிரசங்கம் பண்ண பொழுது சனங்கள் என்ன சொல்கிறால், நீங்கள் என்ன சொல்கிறீங்க புதுசாக விளங்குது. அன்றைக்கு சீசர்கள் எல்லாம் கேட்டாங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்க, நான் சொன்னேன், பேதுரு வந்து இயேசுவை மறுதலித்தவன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு தான் அவன் சுவிசேஷத்தை ஆரம்பித்தான், விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தான். சரியே. அதுக்கு பிறகு தோமா வந்து என்ன செய்தாராம்? இந்தியாவுக்குள்ளே போனேன், சுவிசேஷத்தை அறிவிக்க. அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா பவுல் இருக்கிறாங்க. பவுல் வந்து அவ்வளோ காலம் தேவனுடைய திருச்சபையை பாழாக்கினவன். என்றைக்கு அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டானோ அதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்தானா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவித்து நிருபங்களை எழுதினான். அல்லேலூயா. அப்போ கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு வந்து போதிக்கிறார். என்ன செய்கிறாரா? போதிக்கிறார். ஒன்று பரிசுத்தாவே போதிக்கிறார். 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிறார், அவர் எங்களுக்கு போதிக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ கடைசியாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி முடிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவனாவை சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அப்ப அடையாளங்களும் அற்புதங்களும் கிறிஸ்தவர்களுக்கு என்னவா மிக மிக அவசியமாக இருக்குது. அதுக்கு 6ஆம் அத்திவாரம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாரா? தேவன். இயேசு சொல்றார். அப்புறம் இன்னொரு நாளை பார்ப்போம். இயேசு சொல்றார், நான் போகிறேன், மறுபடியும் நான் போகிறேன், நான் போகவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் பெற மாட்டேன். அதெல்லாம் விளங்கிக் கொள்வோம். என்ன அர்த்தம்? நான் போகிறேன், உங்களுக்கு அது நல்லதப்பா, நான் மாமிசத்தில் போகிறேன், ஆனால் நான் போனால் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவன். என்ன அர்த்தம்? தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும் என்றால் வேதத்தை என்ன செய்யணுமா? வாசிக்கணும், இந்த விளங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ பெந்தெகோஸ்தே நாள் என்றால் அது ஒரு நாள் அல்ல, அது ஒரு நாள் அல்ல, அது நாளுக்கு விசேஷம் இல்லை, அந்த நாளில் நடந்த நிகழ்வுகள். அல்லேலூயா. அப்போ சபையின் ஆரம்பம், பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல், 7 விதமான உபதேசங்கள் விளங்குது. சடங்கு ரட்சிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டது. அப்போ அங்கே ஐக்கியம், அந்யோன்யம். நாங்கள் ஏன் சபைக்கு வர வேண்டும் என்றால் ஒரு ஐக்கியம். இந்த பாருங்க, செலவெல்லாம் தனியே இருக்குது. ஏன்னா இந்த செலவெல்லாம் சுவரை பார்த்து கூட தனியாக இருக்குது. கொரோனா காலத்தில் இருந்த மாதிரியே நிறைய ஜனம் இருக்குது. கொரோனா மாதிரி இருக்குது. கதவை தட்டி பாருங்க, முடிச்சு கொண்டு போயிடும். நீங்கள் 2 பேரும் உண்மையாக காரணம் என்ன? தனிமை. அப்போ கிறிஸ்தவர்களை என்ன செய்ய 120 பேர் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ லட்சக்கணக்கில், எத்தனையோ கோடிக்கணக்கில் மக்களுக்கு அது போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணுமா? உங்களோட கையடக்க டெலிஃபோனில் நீங்களும் சுவிசேஷம் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் கண்களை மூடி நான் சொல்லுவேன். இல்லங்களில் எம்முள்ளங்களில் நீரே அசைவாடுமே. எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் நீரே அசைவாடு. இதயத்தில் அன்பு நிறைவாக தந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீங்கள் எங்களுக்கு அக்கினியினால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுத்து எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, எங்களை இந்த உலகத்துக்கு உப்பாக, ஆண்டவரே மலையின் மேல் உள்ள பட்டணமாக நீர் எங்களை நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் சோர்வுள்ளவர்கள், நாங்கள் திடனற்றவர்கள், நாங்கள் குறைவற்றவர்கள். ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஆண்டவரே சுவாமி போய்விடும் என்ற வசனத்தின்படி இந்த வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குறைவுகளையும் நீக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களை நிறைவாக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களை பலவீனங்களை நீக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நோயுற்ற சரீரங்கள் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரை விடுதலை ஆக்கப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ என்று பரவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அந்யோன்யம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிறது நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம்.